வரலட்சுமி நோம்புக்கு 2 வகமா நம்ம தாம்பூலம் குடுக்கலாம். அதுலருந்து எந்த வகம் உங்களுக்கு செட் ஆகுதோ, எது உங்க வசதிக்கு தகுந்தமா இருக்கோ, அந்த மாரி நீங்க தாம்பூலம் குடுத்துக்கலாம். அதுலருந்து ஒரு வகம் முதல்ல நான் சொல்றேன். எந்த மாரி நம்ம தாம்பூலம் குடுக்கலாம்னு சொல்லி 2 வெத்தல, 2 கொட்டாப்பாக்கு. இப்ப கொட்டாப்பாக்குல அதனால ரோஜா பாக்கு வச்சிருக்கேன். 2 வாழைப்பழம், கொஞ்சமா பூ, மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் மஞ்ச கயிறு, வெரலி மஞ்சள். இது ஒரு பேசிக்கான ஒரு தாம்பூலம். இதுதான் முதல்லலாம் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தாம்பூலம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கையில அப்படியே கூட குடுக்கலாம். முதல்லலாம் அப்படிதான் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பிளேட்ஸ் இல்ல பாஸ்கெட் இல்லைன்னா இப்ப தாம்பூலம் கொடுக்கறதுக்காகவே வந்து கவர்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி டிசைனா கவர்லாம் வாங்குறதுன்னா வாங்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு 3 பேருக்காவது நாம கொடுக்கணும். கண்டிப்பா ரொம்ப நல்லது. தேங்காய் வந்து நான் வச்சுக்கிட்டேன். அதுல 2 வெத்தலை, 2 கொட்டாப்பாக்கு, 2 வாழைப்பழம், கொஞ்சமா பூ. பிளவுஸ் விட்டு நம்ம கொடுக்கறது 1 மீட்டரா நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா வீட்டுல யாருக்கு வேணா அவங்க ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வளையல் கொடுக்கறது ஒரு 1/2 டசன் இல்லைன்னா 1 டசனா கொடுக்கலாம். 2 கைக்கும் போடுற மாதிரி. அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், மஞ்ச கயிறு, வெரலி மஞ்சள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி, சீப்பு, மெஹந்தி கார்னு. இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் வந்து இந்த தாம்பலத்துல வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தாராளமா வச்சுக்கலாம் நம்ம வசதிக்கு தகுந்தோமா. சோ நான் இந்த மாதிரிதான் இந்த வருஷம் தாம்பலம் கொடுக்க போறேன். சோ நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பை பை.